என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா. இந்த காலை நேரத்திலும் என்னோடு கூட யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்டே போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடி நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த வருஷத்தினுடைய 1ஆம் வாரத்திலே கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வருஷத்தினுடைய துவக்கம் முதல் முடிவு வரை உன் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது என்ற வசனத்தை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். கர்த்தருடைய கண்கள் வருஷம் முழுவதும் நம்மேல் வைக்கப்படும் என்று சொன்னால், அவருடைய கண்கள் நம்மேல் வைக்கப்பட நமக்கு உண்டாகிற நன்மைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தேன். முதலாவது நோவாவினுடைய வாழ்க்கையிலே நாம் கவனித்தோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பதை நாம் தியானித்தோம். அந்த கிருபை நோவாவினுடைய வாழ்க்கையிலே அவரை காப்பாற்றினது. அவனை நினைத்தருளி வழி நடத்தத்தக்கதாய் கர்த்தருடைய கண்கள் கவனமுள்ளதாய் இருந்தது என்று சொல்லி நாம் கவனித்தோம். இரண்டாவதாக, அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளை பற்றி நாம் கவனித்தோம். அற்பமாய் இருந்தவளுக்கு தேவன் ஒரு கீர்த்தியை உண்டு பண்ணினாராம். எப்படி நோவாவுக்கு கிருபையை உண்டு பண்ணினாரோ அதே போல கர்த்தருடைய கண்கள் லேயாளுக்கு ஒரு கீர்த்தியை உண்டு பண்ணினது. என்ன கீர்த்தி என்று சொன்னால், கர்த்தரே காரியங்களை செய்கிறவராய் இருந்தார். கர்த்தரே லேயாளுக்கு செவி கொடுக்கிறவராய் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. லேயாள் அற்பமாய் எண்ணப்படுகிறதை கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். கர்த்தரே அதை செய்தார். அதே நேரத்தில் லேயாள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் செவி கொடுத்தார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது அதிலே தம்முடையவர்களின் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது என்பதை கர்த்தர் நமக்கு விளக்கி கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு 3ஆவதாக மோசேயினுடைய வாழ்க்கையிலே மோசேயை கர்த்தர் கண்ட ஒரு சம்பவத்தை தான் நாம் இந்த இடத்துல வாசிக்கின்றோம். மோசே ஒரு எகிப்து தேசத்திலே ஒரு ராஜரீகமான ஒரு வளர்ப்பிலே வளர்ந்தவர். அந்த ராஜரீகமான வளர்ப்பின் மத்தியிலே அவன் தேவனை அறிந்த பின்பு தேவனை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து, தேவனை பின்பற்றுகிற காலம் என்று வரும் பொழுது எகிப்தியர் அவனை கொல்ல நினைக்கிற காலகட்டத்திலே அவன் எகிப்தை விட்டு மீதியான் தேசத்திற்கு ஓடி வந்தான் என்று சொல்லப்படுகிறது. எகிப்திலே ஒரு 40 வருஷமும் மீதியான் தேசத்திலே ஆடுகளை மேய்க்கிறவனாய் ஒரு 40 வருஷமும் இந்த மோசே இருந்தார். அப்படி ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் ஓரேபனுடைய பர்வதம் மட்டும் அவன் போகிற இடத்திலே அங்கே ஒரு முட்செடியை அவர் கவனித்தார். அந்த முட்செடியிலே தேவன் அவனோடு கூட பேசுகிறவராய், அந்த முட்செடி எரிகிறது, அக்கினியினால் எரிகிறது, ஆனால் அது வெந்து போகவில்லை என்று சொல்லி, இந்த அற்புத காட்சியை நான் காணட்டும் என்று சொல்லி மோசே நெருங்கி வருகிறார். அங்கேதான் சொல்லப்படுகிறது, அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். மோசேயை கர்த்தர் கண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நோவாவிற்கு கர்த்தருடைய கிருபை கிடைத்தது, கிரேஸ். லேயாளுக்கு கர்த்தருடைய கீர்த்தி கிடைத்தது, க்ளோரி. மோசேக்கு கர்த்தருடைய களி கூறுதல் கிடைத்தது, கிளாட்னஸ். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மோசேயினுடைய வாழ்க்கையிலே
அவன் பெற்றிராத ஒரு மகிழ்ச்சியை, ஒரு களி கூறுதலை தேவன் உண்டாக்கினாராம். இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும், நாம் இதை அறிந்திருக்கிறோம். நான் நேற்றைய தினத்தில் இதை வாசிக்கும் பொழுது இரவு நேரத்தில் நான் யோசித்து பார்த்தேன். மோசேயை கர்த்தர் கண்டார் என்று சொன்னால் அதற்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம். நம்ம எடுத்த உடனே மோசேக்கு கர்த்தர் மோசேயை கண்டார் என்று சொல்லும் பொழுது நம்ம எடுத்த உடனே எதை நம்ம யோசிப்போம்? மோசேயை ஒரு பெரிய தலைவனாய் மாற்றும்படிக்கு கர்த்தர் அவனை கண்டார். மோசேயை எகிப்திற்கு அழைத்து கொண்டு போய் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாய் கர்த்தர் மோசேயை கண்டார். மோசேக்கு ஒரு நல்ல தலைவனாய் மோசே மாற வேண்டும் என்பதற்காக மோசேயை கர்த்தர் கண்டார். மோசே கர்த்தரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு மோசேயை கண்டார். இப்படி நிறைய காரியங்களை சொல்லலாம். ஆனால் அடிப்படையாய் ஆரம்பம் எங்கே வருது அப்படின்னு சொன்னால், மோசேயினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அடைப்பு அல்லது துக்கம் அல்லது வேதனை அல்லது ஒரு மன கிளேசம் அல்லது தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை குறித்ததான ஒரு பெரிய பாரம் இருந்தது. இந்த பாரத்திலிருந்து அடிப்படையாய் ஒரு களி கூறுதலை, ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாக தேவன் மோசேயை கண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அதை எப்படி என்று உங்களுக்கு சொல்லுகிறேனே, நீங்கள் அதை வாசித்திருப்பீங்க. கொஞ்சம் இதை யோசித்து பாருங்களேன். மோசே ஒரு எபிரேயனுடைய வீட்டிலே தான் பிறந்தார் என்று நமக்கு நன்றாய் தெரியும். அவருடைய தகப்பனுடைய பெயர் அம்ராம், தாயினுடைய பெயர் யோகபேத். சரிங்களா? மோசேக்கு ஒரு அக்காவும் ஒரு அண்ணனும் இருக்காங்க. அக்கா பேர், அண்ணன் பேர். சரிங்களா? இந்த குடும்பத்தை பற்றி நமக்கு ஓரளவுக்கு நன்றாய் தெரியும். இந்த மோசே சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே கொலை செய்யப்பட வேண்டிய நிலையிலிருந்து தாயும் தகப்பனும் காப்பாற்றினபடியினாலே எகிப்திலே வளர்க்கப்பட்டவனாய் மாறினான். நமக்கு சம்பவம் தெரியும், நான் அதற்குள்ளே போகலை. இந்த எகிப்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, கிட்டத்தட்ட 40 வருஷம் எகிப்தினுடைய மேன்மையான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து வந்தார். எகிப்தினுடைய சகல வித்தைகளையும் சகல காரியங்களிலும் அவன் வாக்கிலே வல்லவனாய் இருந்தான் என்று சொல்லி ஸ்தேவான் 7ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலரிலே மோசேயை குறித்து சொல்லுகிறார். அவன் அழகுள்ளவனாய் இருந்தான், வார்த்தையிலே வல்லவனாய் இருந்தான், எகிப்தினுடைய சகல வித்தைகளையும் கற்றுக்கொண்டவனாய் இருந்தான். இப்படிப்பட்ட ஒரு ராயல் லைஃப் இன்னும் சரித்திரத்தில் எப்படி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இருக்கிற பார்வோனுக்கு அடுத்தபடியாக மோசேதான் அடுத்த பார்வோனாய் வந்திருக்க வேண்டும் என்கின்ற சகல விதத்திலும் தேறினவனாய் மாறினான். ஆனால் ஒரு நாளிலே அவன் தான் எகிப்தியன் அல்ல, தான் ஒரு இஸ்ரவேலன் என்பதை புரிந்து கொண்டான், தான் ஒரு எபிரேயன் என்பதை அறிந்து கொண்டான். ஆகையினாலே இந்த எகிப்தினுடைய மேன்மையான வாழ்க்கையை விட்டுவிட்டு இந்த மோசே என்ன பண்ணார்னா, இந்த எபிரேயருடைய துன்பப்படுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்தாராம். நீங்கள் யாத்திராகமத்தில் வாசிக்கும் பொழுது மோசே ஓடின சம்பவம் ஒரு பகுதியாய் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் எபிரேயரில் வாசிக்கும் பொழுது இந்த மோசே எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே எகிப்தினுடைய மேன்மையை விட்டு அவன் இஸ்ரவேலை பின்பற்றும்படியாய், இஸ்ரவேலின் தேவனை பின்பற்றும்படியாய் வந்தான் என்பதை நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 24 முதல் 27 வரையுள்ள வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே அவைகள் எல்லாம் நமக்கு கேட்க நல்லா இருக்கும், ஆனால் அந்த வாழ்க்கையினுடைய ஒரு தத்துவத்தை நாம் புரிந்து கொள்வது கடினமானது. அந்த வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டான். முதலாவது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்துன்னு வருது. முதல் வெறுக்கிறார். இரண்டாவது துன்பத்தையே அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான். தொடர்ந்து வாசிங்க. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினான். பொக்கிஷத்தை பார்க்கிலும் நிந்தையே பாக்கியம் என்று எண்ணி விசுவாசத்தினாலே அவன்
அத்தரிசனமானவரை தரிசிக்கிறது போல போல உறுதியாயிருந்து போதும். மோசையினுடைய ஒரு உறுதியை பற்றி இங்கே பேசுகிறது. என்ன உறுதி அப்படின்னு சொன்னா, நீங்க நல்லா கவனிங்க. இந்த மோசே தன்னுடைய 80வது வயதிலே தான் முச்செடியிலே தேவனை சந்திக்கிறார். அதுக்கு முன்னால மோசே ஆண்டவரை சந்தித்ததா எங்கேயுமே இல்லை. சரிங்களா? ஆபிரகாம் தேவனை சந்தித்த பின்பு, அல்லது தேவன் ஆபிரகாமை சந்தித்த பின்பு அவர் பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார். விசுவாசத்தினாலே ஆபிரகாம். ஈசாக்கு தேவனை சந்தித்த பின்பு, அல்லது தேவன் ஈசாக்கை சந்தித்த பின்பு அவன் அந்த தேசத்தில் குடியிருக்கிறான். 100 மடங்கு பலன் அடைந்தவனாய் பெரியவனாய் கர்த்தர் அவனை மாற்றுகிறார். யாக்கோபு தேவனால் சந்திக்கப்பட்ட, போகிற வழியிலே சந்திக்கப்பட்ட பின்பு தேவனை பின்பற்றுகிறவனாய் விசுவாசம் உள்ளவனாய் மாறுகிறான். ஆனால் மோசையினுடைய விசுவாசம் எங்க ஆரம்பிக்குதுன்னு சொன்னா, தேவனை சந்தித்த பின்பு இந்த தேவன் தான் உண்மையானவர் என்று சொல்லி எகிப்தை விட்டுவிட்டு அவர் இஸ்ரவேல் இடத்துல வந்ததாய் சொல்லப்படவில்லை. நீங்க அந்த வசனத்தை வாசிக்கும் ரொம்ப அழகா, அவன் தேவனை தரிசிக்கவே இல்லை, அவன் தேவனை பார்க்கவே. அந்த கடைசி வசனத்தை வாசிங்க அது. விசுவாசத்தினாலே அவன் அத்தரிசனமானவரை தரிசிக்கிறது போல, தரிசித்து அப்படின்னு வரல. ஆபிரகாம் தரிசித்து, ஈசாக்கு தரிசித்து, யாக்கோபு தரிசித்து. ஆனால் மோசே விசுவாசத்தை எப்படி ஆரம்பிக்கிறார்? தரிசித்தவர் அல்ல, தரிசித்தவரை போலவே ஆரம்பிக்கிறார். வாவ், எக்ஸலன்ட். ஆண்டவர் வந்து பேசவே இல்லை. ஆனால் மோசேக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம எபிரேயர், நம்முடைய தேவன் எபிரேயருடைய தேவன், நாம் எகிப்தியருடைய தேவர்களை பின்பற்றுவதல்ல, எகிப்து நம்முடையதல்ல என்பதை மோசே தான் பெரியவனான போது தெரிந்து கொண்டானாம். அதற்கு நிறைய வழிகள் இருக்கு, தெரிந்து கொண்டதற்கு நிறைய சூழ்நிலைகள் இருக்கலாம். அது ஒரு பக்கத்தில் தெரிந்து கொண்டான். he know that he is an Hebrew. அவன் தெரிந்து கொண்டான், அவ்வளவுதான். அவனுக்கு தெரியப்படுத்தப்பட்டது, அவன் அதை அறிந்து கொண்டான். அறிந்து கொண்டவுடனே விசுவாசத்தினாலே இஸ்ரவேலருடைய தேவன் தான் உண்மையான தேவன் என்பதை அவன் விசுவாசித்து தரிசித்ததை போல. ஆபிரகாம் எப்படி புறப்பட்டு போனாரோ, ஈசாக்கு எப்படி தங்கியிருந்தாரோ, யாக்கோபு எப்படி போராடினாரோ, யாக்கோபின் இடத்துல தேவன் எப்படி ஏணியின் மேல் நின்று மேலாய் நின்று கர்த்தர் பேசினாரோ, அதே போல தரிசித்த வண்ணமாக, தரிசித்தது போலவே அவன் விசுவாசத்தினாலே ஒரு காரியத்தை செய்தான். என்ன காரியத்தை செய்தான் என்று சொன்னால் 3 விதங்களிலே சொல்லப்படுகிறது. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுக்கிறான். அப்படி வெறுக்கிறானா? எப்படி வெறுக்கிறானா? இப்படி சொல்லலாமே, ஒரு ராயல் லைஃப், ஒரு வசதி உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை, ஒரு மேலான ஒரு வாழ்க்கை. நீங்கள் இப்படி எடுத்துக்கொள்ளுங்களேன். ஆண்டவர் நமக்கு ரெண்டு இடங்களை வைக்கிறார். ஒன்று உலகத்தினுடைய மேன்மையான ஒரு வாழ்க்கை, மற்றொன்று இயேசுவோடு பாடுபடுகிற வாழ்க்கை. இதில் நாம் எதை தெரிந்து கொள்வோம்? இயேசு கிறிஸ்துவை மலையின் மேல் கொண்டு போய் நிறுத்தி உலகத்தினுடைய சகல மகிமையும் காண்பித்தான். நீர் இந்த மகிமை எல்லாவற்றையும் நீ சுதந்தரிக்க போகிறீரா, அல்லது இந்த ஜனங்கள் பாவம் செய்த இந்த ஜனங்களுக்காக பாடுபட்டு சிலுவையில் போய் கஷ்டப்பட்டு மறிக்க போகிறீரா, பாடுபட போகிறீரா, அல்லது பரவசமா இருக்க போகிறீரா அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு கிறிஸ்தவமே பாவத்தில் விழுந்து கிடக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இதுதான். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவருக்குள்ள வந்த உடனே நம்மளை பணக்கார ஆக்கிடுவாரு, நம்மளை பெரிய ஆள் ஆக்கிடுவாரு. இந்த காலத்தில் பாருங்க, ஒரு காலத்தில் ஊழியக்காரங்களெல்லாம் பார்க்கும் பொழுது நல்ல வசதியாக இருப்பாங்க, ஆனால் ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. அவருடைய சபை, அவருடைய வருமானங்கள், தேவன் அவர்களை வைத்திருக்கிற நிலைமையெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல வசதி உள்ளவர்களாக இருக்கிற மாதிரி இருக்கும், நல்ல வசதியில் இருப்பாங்க. ஆனால் ஆளை பார்த்தா ரொம்ப எளிமையான தோற்றமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஊழியத்தில் எப்படி இருக்குது தெரியுங்களா? ஒன்றுமே இல்லை, ஆனால் தங்களுடைய வசதியை காண்பிக்கிறதை போல காண்பிச்சு தான்
இன்னைக்கு ஆண்டவர் எங்களோட இருக்கிறாருன்னு. எந்த வாழ்க்கையை மோசே வெறுத்தானோ, எந்த வாழ்க்கையை புதிய ஏற்பாட்டு காலத்திலே பவுல் குப்பை என்று சொன்னாரோ, இன்னைக்கு அந்த வாழ்க்கையை காண்பித்து என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், கர்த்தர் என்னை உயர்த்தினார், கர்த்தர் என்னை மேன்மையாய் வைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. நான் ஒரு பாஸ்டராக இருக்கிறதுனால சொன்னேன், கார் வச்சுருக்கிறதுனாலையோ அல்லது ஒரு 1500 ஒரு கோட் ஷூட்டு போடுறதுக்கு எனக்கு வசதி இருக்கிறதுனால நான் ஒரு 1500 கோட் ஷூட்டு, 2000 கோட் ஷூட்டு, இல்லை 10,000 கோட் ஷூட் போட்டுட்டு உங்களுக்கு முன்பாக அப்படி வசதியாக நிற்கிறதுனால கர்த்தர் என்னை நன்றாய் வசதியாக வைத்திருக்கிறார் அப்படின்றது கிடையாது. ஏமாந்துட்டாங்க இந்த காலங்களில் நிறைய பேர். வசதி என்பது கர்த்தருடையது அல்ல, உண்மையான வாழ்க்கை என்பது தான் கர்த்தருடையது. வசதி இன்றைக்கு வரும், நாளைக்கு போகும். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். 1ஆம் தேதி நேற்று, இன்றைக்கி 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நமக்கு என்ன காலம்? சம்பள காலம், மாத சம்பள காலம். நீங்கள் யோசித்து சொல்லுங்கள், மாத சம்பளத்தை வாங்கி ஒவ்வொரு மாதமும் 10,000 சம்பளம் வாங்கின உடனே வாடகை, ஏற்கனவே மளிகை சாமான் கொஞ்சம் கொடுக்கணும், இது கொஞ்சம் இன்னார்கிட்டேருந்து வாங்கணும், அவங்கள கொஞ்சம் கொடுக்கணும், இப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டு 10,000 சம்பாதிக்கிறவங்க யாராவது 5,000 மிச்சப்படுத்தினவங்களா நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். 20,000 சம்பாரிச்சுட்டு நீங்கள் 10,000 பேங்க்கில் மாதம் மாதம் போட்டு வைக்கிறேன் பாஸ்டர், எனக்கு எந்த செலவும் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களை பார்க்கலாம் பாக்கியவான்கள் யாருமே இல்லை. ஆனால் நம்ம வாங்குகிற சம்பளத்தை காட்டிலும் நமக்கு செலவு தான் அதிகம். இன்னொரு உண்மையை சொல்லிட்டாங்களா? நீங்கள் எதையாயிலும் சேர்த்து வைக்கணும்னு சேர்த்து வச்சிட்டிங்கன்னா இந்த பாலா போன நோய் வந்து என்ன பண்ணினா ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ண வச்சிருச்சு. இப்போ தான் நம்ம வந்து சரி போனால் போனோம், இப்படி கொஞ்சம் சேர்த்து வச்சு ஒரு கட்டில் வாங்குவோம், ஒரு பீரோ வாங்குவோம், அல்லது ஏதாயிலும் ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி யாருக்கும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு பத்திரமா சேர்த்து வைங்களேன். பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னா முடிஞ்சிருச்சு, யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாமல் எடுத்துன்னு போயிட வேண்டியதான், வேறு வழியில். நம்ம வாழ்க்கையில் இந்த சேர்த்து வைக்கணுன்றதுக்கும் நமக்கும் பெரிய பாடு இருக்குது. அது வாழ்க்கையிலேயே நடக்கவே மாட்டேங்குது. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் உலகத்தில் சேர்த்து வைக்கிறத பார்க்கலாம், பரலோகத்தில் உங்களோட பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க, அது அழியாதுன்ட்டார். நம்ம ரைட்? கரெக்டா? நீ அங்கே சேர்த்து வைங்க, அங்கேருந்து ஆண்டவர் வந்து அதற்கு உண்டான போனஸ், இன்சென்டிவ் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புவார். ஏற்ற சமயத்தில் அது உங்களுக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து இந்த எகிப்தினுடைய மேன்மையை பார்க்கலாம், இஸ்ரவேலரோடு கூட நாம் இருக்கலாம். அவன் முதலாவது ஒரு வசதியுள்ள அந்தஸ்துள்ள பெரிய வாழ்க்கையை இது என்னுடையது அல்ல என்பதை புரிந்து கொண்டான், அவன் அதை விளங்கி கொண்டான். இரண்டாவது சொல்லப்படுகிறது, உலகத்தினுடைய பாவ சந்தோஷத்தை வெறுத்து. உலகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குது, ஆவிக்குரிய சந்தோஷம்னு ஒன்று இருக்கு. நீங்கள் மோசே கிட்ட கேளுங்களேன், அப்பா நீ எதைப்பா வேண்டான்னு சொல்லி விட்டுட்ட, நீ எதை விட்டுட்டு எதை தெரிந்து கொண்ட அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற சந்தோஷம் வேண்டான்னு சொல்லிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில துக்கமான சம்பவம் வரும். நான் துக்கப்படுறதுல எந்த விதமான கஷ்டமும் படமாட்டேன்னு சொல்லி அந்த துக்கத்தை தெரிந்து கொண்டான், அந்த துக்கத்தை தெரிந்து கொண்டான். நீங்கள் மூன்றாவது வாசிக்கும் பொழுது, எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை வேண்டாம் என்று விட்டு அவன் நிந்தையே தெரிந்து கொண்டான். இப்போ நீங்கள் யோசித்து பாருங்களேன், இப்போ மோசே ஒரு பக்கம் வைத்துக்கொள்வோம், நம்ம ஒரு பக்கம் நிற்போம். எகிப்தினுடைய வாழ்க்கை வேணான்ட்டார், எகிப்தினுடைய பொக்கிஷம் வேணான்ட்டார், எகிப்தில் உள்ள சந்தோஷத்தையும் வேணான்ட்டார், எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ அவர் எந்த வாழ்க்கையில் இருக்கனா வெறுத்து துன்பத்தை அனுபவிக்கிறவராய், நிந்தையை பாக்கியமாய் எண்ணுகிறவராய், துன்பத்தையும் நிந்தையை மாத்திரமே ஒரு சுமந்து கொண்டு இருக்கிறாராம். நீங்கள் மோசையை பார்த்து என்ன சொல்வீங்க? மோசையை பார்த்து என்ன சொல்வீங்க சொல்லுங்க? பைத்தியக்காரன். எவ்வளோ ஒரு பெரிய வாழ்க்கை, அதை விட்டுட்டு இங்கே வந்து நம்ம துன்பத்தை அனுபவிக்கிறாராம். நீங்கள் யோசித்து பாருங்கள், மோசே வளர்த்த அந்த எகிப்தினுடைய தாய் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எப்பா நீ ஏன்பா இவ்வளோ கஷ்டப்படணும், உனக்கு ஏன்பா இந்த கஷ்டம்,
நீ எகிப்துக்கு வந்துரு, நான் உன்னைய பார்த்துக்கிறேன், உன்னை யாரும் தொட மாட்டாங்க. என்ன கொலைதனம் பண்ணிட்ட, பரவாயில்ல விடு, நான் ராஜா கிட்ட நான் பேசுகிறேன், நீ வந்துருப்பா அப்படின்னு ஒரு பாசம் கூப்பிடும், உலக பாசம் கூப்பிடும். மோசையோடு வளர்ந்தவர்கள்லாம் நண்பர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பைத்தியக்காரன், இவனை மாதிரி ஒரு பைத்தியக்காரன் யாருமே கிடையாது, இவனைய மாதிரி ஒரு அறிவில்லாதவன் யாரும் கிடையாது. பெரிய வாழ்க்கையை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட வந்து பாடுபடுறாராம், ஆண்டவர்கிட்ட வந்து கஷ்டப்படுறாராம். இவரா பாடுகளை ஏற்றுக்கிட்டு, இவரா பாடுகளை சுமந்து கொண்டு, நம்முடைய சென்னையில் ஒரு பல்லாவரம் அப்படின்னு சொல்லப்படுகிற பகுதியில் ஒரு அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை உண்டு. அந்த அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை பல்லாவரத்தில் ஆரம்பிக்கும் பொழுது பாஸ்டர் ஸ்டீஃபன் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு தேவ மனுஷனால் அந்த சபை நடத்தப்பட்டது. இன்றைக்கி இருக்குது. அவர் வந்து ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாராம், பைலட்டாக இருந்தாராம். ஆண்டவர் ஒரு நாள் அவர்கிட்ட சொன்னாராம், இந்த வேலையை விட்டுட்டு நீ ஊழியத்தை செய் அப்படின்னாராம். அவர் அந்த வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்த பொழுது அவருக்கு குடிப்பதற்கு கஞ்சி கூட இல்லாத கஷ்ட காலங்கள் அவருக்கு வந்ததாம். வஸ்திரம் சரியாய் உடுத்த முடியாத கஷ்ட காலங்கள் வந்ததாம். ஊழியத்தில் நிறைய நெருக்கங்கள், கஷ்டங்கள், வேதனைகளை அவர் சகித்தாராம். அவருடைய ஆரம்ப நாட்கள், அவருடைய சாட்சிகள்லாம் வாசிக்கும் பொழுது எத்தனை வேதனையான பாதைகள். ஆனால் அவர் வந்து அந்த காலத்திலேயே சொல்கிறேன், அமைதியாக வேலை செய்திருந்தார்னா தனக்கு கிடைத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் வந்து நல்லா வசதியாக வாழ வச்சிருக்கலாம், வசதியாக இருந்திருக்கலாம். ஆனால் அவைகளை, அந்த வசதிகளை கர்த்தருக்காக வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம் பாடுபடுவதற்காய் வந்து ஊழியம் செய்தது தான் அந்த நாட்கள். ஆனால் இந்த நாட்களில் அப்படி கிடையாது, தெரியுங்களா? ஊழியத்துக்கு வரும் பொழுதே சென்ட் பாட்டில் இல்லாமல் ஊழியத்துக்கு வரமாட்டாங்க யாருமே, தெரியுங்களா உங்களுக்கு? ஊழியத்துக்கு வரும் பொழுதே தலைக்கு ஒரு எண்ணெய், முகத்துக்கு ஒரு எண்ணெய், காலுக்கு ஒரு எண்ணெய், அப்படி 4 எண்ணெய் வாங்கிட்டு தான் வருவாங்க. இன்றைக்கு இருக்கிற ஊழியத்தினுடைய வசதிகள் எல்லாம் வேறு. ஆனால் அன்றைக்கு எல்லா சந்தோஷங்களையும் வேண்டாம் என்று வெறுத்து எல்லாவற்றையும் விட்டு நான் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கிய நான் அப்படின்னு சொல்லி, நான் பின் திரும்ப மாட்டேன், உலகத்தை பார்க்க மாட்டேன், வேறு உலகத்தை நான் நேசிக்க மாட்டேன், இயேசு மாத்திரம்தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி இயேசுவை பின்பற்றி போகிற ஒரு வாழ்க்கையில் நம்ம ஆரம்பித்தோம். உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சந்தோஷமான செய்தியை நான் சொல்லுகிறேனே. எந்த தேவனை இந்த மோசே தரிசிக்காமல் விசுவாசத்தோடு கூட எகிப்தினுடைய பொக்கிஷத்தையும், எகிப்தினுடைய மேன்மையும், எகிப்தினுடைய மகத்துவத்தையும் விட்டு ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்று வந்தாரோ, அதே மோசையை கர்த்தர் ஒரு நாள் முட்செடி நடுவிலே சந்தித்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பிப்ரவரி மாதம் 1வது வாரத்தில் கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. நான் வேதத்தில் உள்ள சத்தியத்தை நான் அடிப்படையாய் பேசுகிறேன். நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் எதையாகிலும் நான் விட்டு வந்திருக்கிறேன், விட்டு கொடுத்து வந்திருக்கிறேன், இதையெல்லாம் நான் அனுபவிப்பதற்கும், இதை எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவிப்பதற்கு எனக்கு வழிகள் உண்டு. ஆனால் இதையெல்லாம் வேண்டாம் என்று ஆண்டவருடைய நாமத்தை நான் விட்டு கொடுத்து வந்திருக்கிறேன் என்று சொன்ன யாராகிலும் இன்றைக்கு இந்த காலை நேரத்திலே தேவ சமூகத்தில் வந்திருப்பீர்களானால், உங்களுடைய உடையையோ, உங்களுடைய நடக்கையையோ, உங்களுடைய வாழ்க்கையினுடைய எளிமையையோ மற்றவர்கள் பார்த்து உங்களை பைத்தியக்காரர்கள் என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவர் உங்களை இப்படி தான் இருக்க சொன்னாரா என்று கேட்கிறவர்கள் மத்தியிலே நீங்கள் ஒருவேளை பைத்தியங்களைப் போல வாழ்கிறவர்களாய் இருக்கலாம். ஆனால் சந்தோஷத்தோடு சொல்லுகிறேன், இந்த பைத்தியத்தை தேடிதான் ஒரு நாள் தரிசனமாகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை வெறுமையாக்கும்படியாய் பேசின, வேடிக்கையாக்கும்படியாய் பேசினவர்களுக்கு தேவன் தரிசனமானாரோ இல்லையோ எனக்கு தெரியாது. எகிப்தினுடைய பார்வோனுக்கோ அல்லது அந்த மோசையினுடைய அம்மாவுக்கோ அல்லது அவனோடு கூட இருந்தவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ தேவன் தரிசனமாகி, எப்பா
இவன் வந்து என்னை பின்பற்றுகிறான்பா, அதனால தான்ப்பா இப்படி இருக்கான்னு சொல்லி அவர்களிடத்துல ஆண்டவர் சொன்னாரோ இல்லையோ, மோசேக்கு தரிசனமானார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இதை தான் களிக்கூறுதல் என்று சொல்லுகிறேன். களிக்கூறுதல். இந்த வருஷத்தில் ஆண்டவர் தம்முடைய கண்களை நோக்கமாய் நம்மில் வைத்திருக்கிறாராம். எதற்கு தெரியுங்களா? நீங்கள் எந்தெந்த காரியெல்லாம் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் இழந்தவர்களாக இருக்கிறீர்களோ அதற்கு ஆண்டவர் ஈடு கட்டும்படியாக ஒரு காரியத்தை செய்வார். என்னன்னா, தம்மையே உங்களுக்கு தரிசனமாய் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீங்கள் பணத்தை இழந்திருக்கலாம், பணத்தை கொடுப்பார் என்று நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் வியாதிப்பட்டிருக்கலாம், சுகத்தை கொடுப்பார் என்று நான் சொல்ல மாட்டேன். இதையெல்லாம் உடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போக வேண்டிய பாதை என்று சொல்லி நீங்கள் கடந்து போகத்தக்கதான பலத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டார். ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலான ஒரு காரியத்தை வச்சிருக்காரு. என்ன தெரியுங்களா? எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு காரியம், நீங்கள் வெறுமையாக இருக்கிறதை. 40 வருஷம் ராஜரீக வாழ்க்கை. 40 வருஷம் மோசே எப்படி வாழ்ந்தார் தெரியுங்களா? ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். ஒரு பெரிய ராஜாவாய் மாற வேண்டியவன் ஒரு ஆடை மேய்ச்சிட்டு இருக்கிறான். அந்த ஆடு கூட அவருக்கு சொந்தம் இல்லை. மீதியான் தேசத்தில் மீதியான் ஆசாரியனுடைய ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டு அவனுடைய மகளை திருமணம் செய்து கொண்டு ஒரு அந்நியனை போல வெறுமையாய் ஒன்றும் இல்லாமல் எதிர்காலம் இல்லாதை போல. இன்னைக்கு ஆண்டவருக்காக நான் இதை விட்டேன், அதை விட்டேன், இதை கொடுத்தேன், அதை கொடுத்தேன் என்று ஒருவேளை நீங்கள் எதையாயிலும் கொடுத்ததுக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குமானால் இன்னைக்கு சொல்கிறேன், அதற்கு ஈடாக ஆண்டவர் ஒன்றே ஒன்று செய்வார், தம்மையே உங்களுக்கு தரிசனமாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நீங்கள் மோசேயினுடைய வாழ்க்கையை வாசிங்கன்னா, நான் சந்தோஷத்திற்காக சொல்லுகிறேன், ஒரு சாதாரண ஒரு முட்செடியில் ஒரு அக்கினியை பார்த்தாரு. 33ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த அக்கினியை முகமுகமாய் தேவ சாயலோடு பார்க்கத்தக்கதாய் 11வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, முகமுகமாய் பேசினாராம். வாசிங்க. ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல, தன் சிநேகிதனோடே பேசுவதை போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். நீங்க இதை அப்படியே என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கனா, மோசேயை பற்றி ஆண்டவரே சொல்லுகிறார், நீங்கள் நினைக்கிறபடி மோசே ஒரு சாதாரண தீர்க்கதரிசி அல்ல. அவன் யார் தெரியுங்களா? வாசிங்க. அவனுடன் மறைபொருளாக அல்ல, நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும். நீங்க தானியேல் கிட்ட வாசி பாருங்க, தானியேல் இடத்துல மறைபொருளாய் பேசினார் ஆண்டவர். ஆனால் மோசேயோட எப்படி பேசினார் தெரியுங்களா? இந்த பிப்ரவரி மாதம் 1வது வாரத்திலே நான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன். இந்த உலகத்திலே யாரும் பெற்றிராத ஒரு ஆசீர்வாதம், இந்த உலகத்திலே கொடுக்கப்படாத ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் தேவனுடைய நாமத்தின் நிமித்தமாக ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே எதையாகிலும் கர்த்தருக்காக, கர்த்தருடைய நாமத்திற்காக நான் விட்டு கொடுக்கிறேன், தியாகமாய் விடுகிறேன் என்று சொல்லி நீங்கள் தியாகமான வாழ்க்கையில் வாழுகிற ஒரு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், இந்த பிப்ரவரி மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு தரிசனமாகிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல ஆண்டவர் யாருக்கும் தரிசனம் வாங்க மாட்டார். யார் அவருடைய நாமத்தை நிமித்தம் தங்களை ஒப்பு கொடுத்தார்களோ அவர்களுக்கு கர்த்தர் தரிசனமாவார். நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி கையை உயர்த்தி நீங்கள் யோசித்து பாருங்களேன், அல்லது வலது கரத்தை உங்களுடைய இருதயத்தில் வச்சு யோசினா, ஆண்டவருக்காக என்ன செய்திருக்கேன்? இருதயத்தில் கையை வச்சு யோசிங்க, இருதயத்தில் கையை வச்சு யோசிங்க. என்ன செய்தீங்க? வீடு கட்டினேன், ஆண்டவருக்காகவா? கல்யாணம் பண்ண, ஆண்டவருக்காகவா? பிள்ளை பெற்றெடுத்தேன், ஆண்டவருக்காகவா? எத்தனையோ காரியங்களை எல்லாம் நம்முடைய சுகத்துக்காக கர்த்தர் நமக்கு செய்தார். அப்படி தான் சொல்லணும். அதெல்லாம் வீடு நீங்கள் கட்டல, கர்த்தர் கட்டி கொடுத்தாரு. கல்யாணம் நீங்கள் பண்ணல, கர்த்தர் பண்ணி வச்சாரு. எல்லாமே அவர் நமக்கு செய்தாரு. நீங்கள நானும் அவருக்காக என்ன செய்தோம்? அவன் வெறுத்து, அதை வேண்டாம் என்று வெறுத்து, துன்பத்தையே தெரிந்து கொண்டு நிந்தையே பாக்கியம் என்று எண்ணினான். இன்னைக்கு நீங்கள நானும் எந்த காரியத்தை தெரிந்து கொண்டோம்? கர்த்தருக்காக நீங்கள் எதை இழந்தாலும், நீங்கள் கர்த்தருக்காக எதை இழந்திருந்தாலும், கர்த்தருக்காக எந்த சூழ்நிலையை நீங்கள் விட்டு கொடுத்திருந்தாலும்,
இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நமக்கு தரிசனமாகிறவராக இருந்தார். He will appear you. He will appear unto you. அவர் உங்களுக்கு தரிசனமாவார். நீங்கள் ஒருவேளை ஏதாகிலும் ஆண்டவருக்காக நீங்கள் செய்யணும்னு நினைச்சிருந்தா எதையாயிலும் செய்திருந்தா அதை தேவ சமூகத்தில் நினைவு கூறுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, கோதுமை மணி போல் மடிந்திருப்பே உமக்காய் தினமும் பலன் கொடுப்பே, கோதுமை மணி போல் மடிந்திருவே உமக்காய் தினமும் பலன் கொடுப்பே, அவமானம் நிந்தை சிலுவைதனை, அவமானம் நிந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றே, அனுதினம் உமக்காய் சுமக்கின்றே, உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. கர்த்தருக்காக, கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் எதை விட்டு கொடுத்தாலும் அதை பார்க்கிலும் ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். என்ன பாக்கியம் என்று சொன்னால், அவரையே நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார், அவரையே நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நாம் இழந்த பொருட்களை அவர் கொடுப்பது அவருக்கு லேசான காரியம். அதிலும் மேலானதொன்று, கர்த்தர் எனக்கு தரிசனமாவார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் எனக்கு தரிசனமாவார், கர்த்தர் எனக்கு தரிசனமாவார், கர்த்தர் எனக்கு தரிசனமாவார். கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். அவர் தரிசனமாவார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மோசே எந்த தேவனுக்காக, எந்த தேவனை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே தன்னை வெறுமையாக்கி கொண்டு மற்றவர்கள் நம்மை ஏளனமாய் பேசத்தக்கதாய், மற்றவர்கள் அவனை கேலி கிண்டல் பண்ணத்தக்கதாய் ஒரு மேன்மையுள்ள உலக வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தை வேண்டாம் என்று வெறுத்து அவன் தேவனை பின்பற்றினானோ, நான் சொல்லுகிறேன்,
இந்த வேதத்தில் எழுதப்படாத ஒரு இடத்தை தேவன் மோசேக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நீங்களும் நான் ஆண்டவரை நேரடியாக தரிசித்ததில்லை. எத்தனையோ பேர் ஆண்டவரை பரலோகத்தில் கூட போய் பார்த்துருக்குறாங்க. எத்தனையோ பேர் ஆண்டவர் பூலோகத்தில் இறங்கி வந்து அவர்கள் இருக்கிற இடத்திலேயே ஆண்டவர் எனக்கு இன்றைக்கு தரிசனமானார் என்று சொல்லியிருக்காங்க. நான் சொல்லுகிறேன், தரிசனமானவர்களும் தரிசித்தவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுங்களா? தேவன் வேதத்தில் எழுதியிருக்கிறார், மோசேயினுடைய வாழ்க்கை மற்றவருடைய வாழ்க்கையோடு ஈடு கொடுக்க முடியாத ஒரு மேன்மையுள்ள வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், யாரும் பெற்றிராத ஒரு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, களிப்பை மோசேயினுடைய வாழ்க்கையில் மோசே பெற்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிப்ரவரி மாதத்திலே கர்த்தருடைய மகிமை உண்மையில் காணப்படும் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு நான் முதலாம் தேதி சொன்னேன், முதலாவது தேவன் யோசேப்புக்கு தரிசனமானார். அந்த தரிசனம் உள்ள போய் வேலை செய்ய ஆரம்பித்த உடனே யோசேப்பிற்குள்ளே தேவன் இருக்கிறார் என்ற தரிசனத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தருடைய மகிமை யோசேப்பிற்குள் இருந்து மகிமை விளங்கினது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மகிமை விளங்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு தரிசனமானால் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் 2 காரியங்களை மாத்திரம் சுருக்கமாய் சொல்லி இந்த உபாகமத்திலே சொல்லப்பட்ட செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். நான் உங்களுக்கு நோவாவினுடைய வாழ்க்கையில் 2 காரியத்தை சொன்னேன், லேயாளுடைய வாழ்க்கையில் 2 காரியத்தை சொன்னேன். அதே போல மோசேயினுடைய வாழ்க்கையிலே களிப்பு உண்டாகத்தக்கதாய் ஒரு 2 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்று, நீங்கள் மோசே என்று நினைத்தாலே, வேதத்திலே மோசே என்று சொன்னாலே மோசேயின் பிரமாணத்தை நாம் ஒரு நாளும் மறுதலிக்க முடியாது. பிரமாணம்னு சொன்னாலே 2 பிரமாணம் தான், 2 பிரமாணம் தான். ஏற்பாடுன்னு சொன்னாலே 2 ஏற்பாடு தான். ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. பிரமாணம்னு சொன்னாலே ஒன்று மோசேயினுடைய பிரமாணம், 2வது கிறிஸ்துவினுடைய பிரமாணம். பிரமாணம் என்று ஆரம்பித்தாலே மோசேயை கொண்டு, நீங்கள் மோசேயுடைய பிரமாணம்னு சொன்ன உடனே நீங்கள் அது தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. இப்படிப்பட்ட பிரமாணங்களை, இப்படிப்பட்ட கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு தான் நான் வந்தேன் என்று இயேசு சொன்னார். அப்படின்னா மோசேயினால் பிரமாணம் உண்டாக்கப்பட்டது, அது இயேசுவினால் நிறைவேற்றப்பட்டு நமக்கு ஒரு புதிய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அப்போ ஒரு நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு பிரமாணத்தை மோசே கொடுத்தார் தேவனிடத்திலிருந்து. மோசே என்றாலே பிரமாணம். 2வது, மோசே என்றாலே நமக்கு ஒரு பாடல் ஞாபகம் இருக்கும் இல்லை? பரலோகத்தில் ஒரு பாடல் பாடப்பட்டதான். யாருடைய பாடல் தெரியுங்களா? மோசேயினுடைய பாடல். நான் இந்த 2 காரியங்களை மாத்திரம் சுருக்கமாய் சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் வேதத்தில் மோசேயை பற்றி நீங்கள் வாசிக்கும் பொழுது ஏறக்குறைய ஒரு 600 இடங்களுக்கு மேலாக மோசேயினுடைய பெயர் வேதத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறார். ஏறக்குறைய ஒரு 600 பெயர்களுக்கு மேலாக, 600 முறை மேலாக மோசே என்ற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் மாத்திரம் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஏறக்குறைய 54 ஒரு 58 இடங்களிலே மோசேயினுடைய பெயர் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் மோசேயினுடைய சீஷர்கள் என்று அன்றைக்கு பரிசேயர் சதுசேயர் சொல்லத்தக்கதாய், மோசேயினுடைய கட்டளைகளை பிரமாணங்களை கைக்கொள்ளுகிறவர்கள் என்று சொல்லத்தக்கதாய் மோசே ஒரு முக்கியமான ஒரு இடத்திலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே இருந்தார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆக பிரமாணங்கள் என்று சொன்னால், நியாய பிரமாணம் என்று சொன்னாலே அது மோசேயை தான் குறிக்கிறது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலும், அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலும், 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வரையுள்ள வசனத்தை வாசிப்பீர்களானால் மோசே பிரமாணத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் என்று சொல்லப்படுகிறது. மோசே தான் பிரமாணத்தை கொடுத்தவர் என்று சொல்லப்படுகிறது. பிரமாணம் என்றாலே மோசே என்பதுதான் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
நீங்கள் இந்த முக்கியத்துவத்திற்குரிய ஒரு காரியத்தை நீங்கள் வேதத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது பல இடங்களிலே மோசையை பற்றின செய்திகள் வேதத்தில் ஆங்காங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுக்கப்பட்டவைகளிலே மிக முக்கியமாய் சொல்லப்படுகிற அநேக இடங்களிலே நீங்கள் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து நிற்க வைப்பார்கள். இந்த ஸ்திரீ கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டவள். மோசேயினுடைய பிரமாணத்தின்படியாக இவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி மோசேயினுடைய பிரமாணத்தை பற்றி இயேசு கிறிஸ்துவினிடத்திலே பேசுகிறவர்கள். நீர் மோசேயை பார்க்கிலும் பெரியவரா என்று சொல்லத்தக்கதாய் மோசேயை எல்லாவற்றிலும் முக்கியத்துவப்படுத்தினவர்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லுகிறேன், நம்முடைய சந்ததிகளுக்கு தேவனை பற்றி அறிவிக்கின்ற ஒரு அறிவிப்பின் பிரமாணமாய் நம்மை மாற்றுவதற்காக தான் தேவன் நமக்கு வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வழியில் வரும் பொழுது ஏதோ ஒரு ரூபா ஏதோ காணா போட்டுட்டீங்கன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். ரூபா காணா போட்டீங்க, ஜெபம் பண்ணுறீங்க. ஆண்டவர் தரிசனத்தில் வந்து, மகனே நீ ரூபா காணா போட்டுட்ட, அது இந்த இடத்துல இருக்குது, போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஆரம்ப கால அனுபவ வாழ்க்கை. ஆரம்ப கால அனுபவ வாழ்க்கை. நீங்கள் இந்த உலகத்தில் எதை காணா போட்டாலும் பரவாயில்ல, தேவ சமூகத்தை காணா போட்டுறக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இனி வரும் சந்ததிகளுக்கு தேவனை பற்றி அறிவிப்பதற்கு இந்த உலகத்திலே சரியான தேவ அறிவை உடையவர்களெல்லாம், தேவனை பற்றி அறிந்தவர்களெல்லாம் மறைந்து போய்விட்டார்கள். இன்றைக்கு தேவனை பற்றின அறிவு இல்லாமல் வாழுகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கிறார்கள். அந்த பிரமாணத்தை போதிப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தரிசனமாகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தை வாசிப்பீர்களானால், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு தம்முடைய சீஷர்களுக்கு அவர் தரிசனமாகிறாராம். இந்த தரிசனமாகிற பகுதிகளை நீங்கள் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வாசிக்கணும்னா, முதலாவது அவர் மரியாளுக்கு தரிசனமாகிறார். இரண்டாவது பேதுருவுக்கு சீஷர்களுக்கு தரிசனமாகிறார். மூன்றாவது எம்மாவூருக்கு போன 2 சீஷர்களுக்கு தரிசனமாகிறார். நான்காவது நீங்கள் அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல தரிசனமாகிறார். நீங்கள் இந்த அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுதும், நீங்கள் லூக்கா 24 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுதும் 2 இடங்களிலே ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்படுகின்றது. நீங்கள் 24 அதிகாரம், லூக்கா 24 அதிகாரம் 26, 27 வசனத்தை வாசிப்பீர்களானால் வாசிங்க. இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் தம்முடைய மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லி இருக்கிறவைகளை அவர்களுக்கு, மோசே எழுதின பிரமாணத்தை வச்சுதான் இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதலை பற்றி சீஷர்களுக்கு விளக்கி சொல்றார். அப்பனா மோசே இயேசுவை பற்றி என்ன எழுதி வைத்திருக்கிறாரோ அதை பற்றி தான் இயேசு அவர்களுக்கு ஒரு விளக்க உரை கொடுக்கிறார். நீங்க அதே மாதிரி அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் 1 அதிகாரத்தில் வாசிங்க 3வது வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திருஷ்டாந்தங்களினாலே என்னை குறித்து, உயிர் தெழுதலை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளை எல்லாவற்றையும் முன் வைத்து அடையாளப்படுத்தி அவர்களுக்கு தெளிவுபடுத்தினார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பும் அல்லது அவருடைய பாடுபடுதல், மரணத்தையும் உயிர் தெழுதலையும் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டதை ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இவைகளை எல்லாவற்றையும் அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் மோசே முதலியானவர்கள் எழுதியிருக்கிற தீர்க்க தரிசனங்களை முன்னிட்டு தான் இயேசு தம்மை குறித்து விளக்குகிறார். நல்லா கவனிங்க, நான் சொல்ல வந்த காரியத்தை சொல்லுகிறேன்.
இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் சந்ததிகளுக்கோ உங்களுடைய அடுத்த சந்ததிகளுக்கோ நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன பிரமாணம் இருக்கிறதோ அதை பற்றி தான் நீங்கள் சொல்ல முடியும். மோசேன்னு ஒருத்தர் இருந்தார். எப்படி இருந்திருப்பார்? நீங்கள் சின்ன பிள்ளைங்கிட்ட கேளுங்க, மோசேனா எப்படி இருந்திருப்பார் அப்படின்னு சொன்னால் உடனே சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் வயசான ஆள், நல்ல பெரிய வாட்ட சாட்டமாக தாடியெல்லாம் வச்சு, இல்லை அப்படிதான் மோசே படம் நமக்கு தெரியுது. எலியான்னு சொன்னால் எப்படி இருப்பார்? எலியா இதோ தேவனுடைய பர்வதத்தில் நிற்கிற நான் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. அப்பனா அவர் எவ்வளோ ஆள் பார்க்க பிரம்மாண்டமாக இருப்பார். அப்படி நின்னார்னா, அப்படி 2 கையை தூக்கினார்னா அப்படி பெரிய ஆள் மாதிரி தெரியும். எல்லாம் சண்டே ஸ்கூலில் படத்தில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் எலியா பற்றி வாசித்தீங்கன்னா, எலியா ஜெபம் பண்ணும் பொழுது அவருடைய முகம் வந்து முழங்கால் முட்டியில் படுமா. அப்படி தானே இருக்குது? அப்படி தானே இருக்குது? எத்தனை பேருடைய முழங்கால் முட்டியில் படும்? முழங்கால் முட்டியில் உங்கள் முகம் படுற மாதிரி இருக்கும். யாராவது ஒருத்தர் கை வைத்து காட்டுங்க. என் முகம், என் நெத்தி முட்டியில் படம், உட்கார்ந்தோன்னா முட்டியில் படம். அப்படின்னா நம்பர் 1 தொப்பை இருக்காது. தொப்பை இருக்கிற யாருமே அதற்குள் பிரவேசிக்க முடியாது, என்னையும் சேர்த்து. ஆள் ஒல்லியாக தான் இருக்கணும். ஒல்லியாக இருக்கிறதுலேயும் முகம் மடங்கணும், அந்த கால் மடங்கு, அந்த இந்த இந்த சரீரம் அப்படியே மடங்கி வரணும். அப்படின்னா பாருங்கள், ஒல்லியாக தான் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு பெரிய தேவ மனுஷன்தான், மறக்க முடியாத தேவ மனுஷன். ஆனால் அவர் தோற்றம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? சாதாரணமாக இருக்கும். ஒரு சில இந்த பவுலை குறித்து எழுதும் பொழுது நான் அதை படிச்சிருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். பவுலை பார்க்கறதுக்கு அவருடைய சரீரம், அவருடைய முகலாம் வந்து அகோரமாக இருக்குமா, ஒரே காயங்களாக இருக்குமா. வெட்டு காயம் இருந்தால் எப்படி இருக்கும்? அங்கங்கே. ஏன்னா அவ்வளோ அடி உதம் வாங்கினதுனால அவர் முகத்தை பார்க்கும் பொழுது, பவுலை அடி உதம் வாங்கினதில் அவருடைய முகம் முழுவதுமாக வெட்டு காயங்களாக, அடிப்பட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தழும்புகள் காயங்களாக தான் இருக்குமா. தழும்புகள் காயங்களாக தான் இருக்குமா. நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. அகோரமாய் சொல்லப்படத்தக்கதாய் இயேசு கிறிஸ்துவை பற்றியே நீங்கள் 53ஆம் அதிகாரத்தில் ஏசாயாவில் வாசிக்கும் பொழுது 53ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் சொல்லப்படுகிறது, நாம் விரும்பத்தக்க ரூபம் அவரிடத்தில் இல்லாமல் இருந்ததாம். நம்ம அவரை பார்க்கும் பொழுது ஆண்டவரேடு கூப்பிடுற அளவுக்கு பார்க்கவே முடியலை அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ அகோரமாய் ஆண்டவருடைய முகம் இருந்ததாம். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து தான் ஜீவன் என்பது புறப்பட்டு வருகிறது. தங்களுடைய ஜீவனை கேடான நிலைமைக்கும் ஒப்பு கொடுத்து, எவ்வளவு மோசமானாலும் பரவாயில்லைன்னு ஆண்டவருடைய நாமத்திற்கு ஒப்பு கொடுத்து வெறுமையாக்கினவர்கள் அடுத்த சந்ததிகளுக்கு ஜீவனாய் மாறினார்கள். இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால், நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் கர்த்தருக்கு ஆதாயப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பிரமாணங்களாய் மாற வேண்டும். எப்படி பிரமாணமாக மாறணும் தெரியுங்களா? சபையில் பிள்ளைகளை கூட்டிட்டு வந்தோன்னா நம்ம பக்கத்தில் தான் உட்கார வைக்கணும். நீங்கள் எழுதுறத உங்கள் பிள்ளைங்க பார்க்கணும். நீங்கள் வேதத்தை திருப்பி வாசிக்கிறத உங்கள் பிள்ளைங்க பார்க்கணும். நீங்கள் கிறிஸ்துவை பற்றின ஒரு பிரமாணத்தின் சாயலாய் அன்பிலே, தாழ்மையிலே, பொறுமையிலே, பேச்சிலே, அக்கறையிலே நீங்கள் செயல்படுகிற ஒவ்வொரு செயல்பாட்டுகளிலும் அந்த செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் உங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்திலே இப்படி தான் இயேசு இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லப்படும்படியாய் நம்ம இருக்கணும். நீங்கள் ஏதோ ஒன்றை காண்பித்த ஆண்டவரை சொல்ல வேண்டும் என்று நினைக்காதீங்க. பிள்ளைங்க ஏமாந்துருவாங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்த சாட்சி தான் உங்கள் பிள்ளைகளுக்கு நிருபங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நம்ம சபையில் ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா, பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு வெளியில் கொண்டு போய் உட்கார வைக்கிறது, வெளியில் விளையாட வைக்கிறது. இந்த பழக்கம்லாம் நம்ம சபையில் கிடையாது. பிள்ளைகளை பக்கத்தில் உட்கார வச்சு பிள்ளைகளை தேவ சமூகத்தில் வளர்க்க முடியலன்னா நான் கேட்குறேன், உங்களுக்கு எதுக்கு பிள்ளை? உங்களுக்கு எதுக்கு பிள்ளை?
ஒருவேளை ஏதோ ஒரு சில சூழ்நிலைகள் பிள்ளைகளை எனக்கெல்லாம் சில நேரங்களில் சில பிள்ளை வளர்க்குறத பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. அது எப்படின்னு எனக்கு தெரியல. நான் உங்களை குறை சொல்ல விரும்பலை. நீங்களும் பைபிள் படிக்கிறதில்ல, நீங்களும் ஜெபம் பண்ணுறதில்ல. உங்கள் பிள்ளைகளுக்கும் இதில் வேறு சிலருக்கெல்லாம் ரொம்ப பெருமை என்ன தெரியுங்களா? உங்கள் பிள்ளை ஆதி ஆகமத்தில் வசனம் சொல்லுதோ இல்லையோ, பாட்டு சினிமா பாட்டு போட்ட உடனே என் பிள்ளை என்னமா டான்ஸ் ஆடும் தெரியுமா? ஆடும் சினிமா பாட்டுக்கு ஆடும். வெக்கமால நம்ம சொல்கிறதுக்கு சினிமா பாட்டு. அப்போனா உங்கள் வீட்டில் சினிமா ஓடுதுல? நீங்கள் கிறிஸ்தவங்க, நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறீங்க, ஆண்டவர் உடனே உங்களுக்கு இறங்கிடுவார். தேவ சமூகத்தில் பிள்ளையை வளர்க்க தெரியலனா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு இழப்பு வரும். நான் புல்பீட்டில் நின்று தேவ சமூகத்தில் சொல்கிறேன். ஆண்டவர் சமூகத்தில் பிள்ளையை வளர்க்காம அந்த பிள்ளை ஆண்டவருடைய பிள்ளையை வர முடியாது. சாமுவேலை போல மாற்றம். சாமுவேலை போல வீட்டில் பிள்ளையை விட்டுட்டு இங்கே வந்து சாமுவேலை போல எப்படி மாறும்? காய்ச்சல் அடிக்குது, உடம்பு சரியில்லை, பிள்ளையால் முடியலை, பரவாயில்ல. நான் கேட்குறேன், பிள்ளையை விட்டுட்டு நீங்கள் எப்படிங்க வந்து உட்காருறீங்க தேவ சமூகத்தில்? பரலோகத்துக்கு நீங்கள் மாத்திரம் போனால் போதுமா? நீங்கள் மாத்திரம் பரலோக ராஜ்யத்தை அடைஞ்சா போதுமா? அப்போ அந்த பிள்ளைங்க வர வேண்டாமா? இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த மரியாதை பற்றி சொல்லப்படுகிறது. இந்த பிள்ளைய பெற்றெடுத்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளது. அப்படி உங்களை பார்த்து உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்து சொல்லத்தக்கதாய் நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவ சமூகத்தில் உட்கார்ந்த வசனம் கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பிரமாணங்களாய் மாற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தமாக சொல்லுங்க. நல்ல சத்தமாக சொல்லுங்க. நான் சொல்கிறேன், பொறுமைன்னு சொன்னால் அப்பா மாதிரி இருக்கணும், இல்லை அம்மா மாதிரி இருக்கணும். பொறுமையை யாராவது ஒருத்தர்கிட்ட கற்றுக்கணும் போதும். அன்பை யாராவது ஒருத்தர்கிட்டையாவது கற்றுக்கணும். இரக்கத்தை யாராவது ஒருத்தர்கிட்டையாவது கற்றுக்கணும். நான் சொல்லுகிறேன், தேவனுடைய செயல்களை நமக்குள்ளிருந்து பிள்ளைகளுக்கு நம்மளே போய் பேசுகிறோம் தெரியுங்களா? நம்ம பிள்ளைகளுக்கு முன்னால் நம்மளே போய் வாயை திறந்தா போய் தான். நான் ஓப்பனாக சொல்கிறேன், என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் நல்லா பொய் சொல்கிறவங்களா இருப்பீங்கனால உங்கள் பிள்ளைங்க சர்ச்சுக்கே வரமாட்டாங்க. நீங்களே கணக்கு போட்டுங்க, வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா, பிசாசுனுடைய தன்மையாகிய ஒரு பொய்யின் பிதாவினுடைய தன்மையை பார்க்கும் பொழுது பிள்ளைகளுக்கு தேவ பயம்ன்றது எப்படி வரும்? நம்மளே போய் பேசினா நம்ம பிள்ளைங்களுக்கு தேவ பயம் எப்படி வரும்? காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிரமாணங்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் வேதத்திலே நம்ம சொல்லி கொடுக்குற வசனம் இருக்கு பாருங்க, அந்த வசனத்தினுடைய அடையாளமாக இருக்கணும். உங்ககிட்ட அந்த தாழ்மையை பார்க்கணும், பொறுமையை பார்க்கணும், அன்பை பார்க்கணும், சகிப்பை பார்க்கணும். நம்மளை பார்த்து தான் நம்ம பிள்ளைங்க தேவனை அறியணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி போடுங்க, சீரியலை போட்டு அப்படி உட்கார வச்சு அப்படி பாருங்கள். ஓஹோன்னு வளர்ந்துடும் பிள்ளைங்க, நல்லா ஓஹோன்னு நின்றுடும். சிலர்லாம் வந்து சீரியல் பார்க்காம இருக்க முடியாது, அது எப்படி பார்க்காம இருக்கிறது அப்படிலாம் பேசுவாங்க. அது வீட்லேயே இருக்கணும், பார்க்காம இருக்கும். சரி, ஏதாயிலும் ஒரு வலி வேதனை வந்துருச்சு, ஒரு வயிற்று வலி வந்துருச்சு, இல்லை தோள் பட்ட வலி வந்துருச்சு, முதுகு வலி வந்துருச்சுன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அது வாட்டு வலி கிடக்குது, சீரியலை போட்டு பார்க்க முடியுமா நம்மளால்? அப்போ வலி வேதனை வந்தால் தான் சோத்திரம் 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 சோத்திரம். வலி நல்லாயிருச்சுன்னா கர்த்தர் நம்மை பிரமாணங்களாய் மாற்றுவாராக. நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சந்ததிக்கு, நம்மை பார்க்கிறவர்களுக்கு தேவனுடைய வசனமாய் கர்த்தர் என்னை மாற்றுவாராக. இரண்டாவதாக நான் மோசேயினுடைய பாடல் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்பீர்களானால், அங்கே மோசேயினுடைய பாடல் வாசிங்க. அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள். பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழியும் நீதியும் சத்தியமுமானவைகள். மோசேயினுடைய பாடலை பாருங்களேன். மோசேயினுடைய பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் ஈக்குவலைஸ் பண்ணி சொல்றாங்க.
மோசேயினுடைய பாடல். நம்ம வீட்டில் என்ன பாட்டு ஓடுதுன்றது வந்து நமக்கு தெரியும். நம்ம பைக்கில், நம்ம காரில், நம்ம போகிற வாகனத்தில், நம்முடைய வீட்டில் என்ன என்ன சாங் ஓடுதுன்னு நமக்கு தெரியும். நீங்கள் கர்த்தருடைய பாட்டை கேட்டிங்கன்னா நீங்கள் படுற பிரயாசத்துக்கு ஆசீர்வாதம் வரும். கர்த்தருடைய பாட்டை கேட்கலன்னு சொன்னால் நீங்கள் படுற பிரயாசத்தினுடைய ஆசீர்வாதத்தை அது திருடிட்டு போயிடும். மோசேயினுடைய பாடல் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கர்த்தரை புகழ்ந்து பாடின பாடல் தேவனுக்கே பிரியமாயிருந்தது. அதை தேவன் பரலோகத்தில் அங்கீகரித்தாராம். பரலோகத்தில் அப்படின்னா நாம் கர்த்தரை துதிக்கிற துதியினுடைய மேன்மை பரலோகத்தை அடைவதை நம்முடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு பாட்டே பாட தெரியாது பாஸ்டர் அப்படின்னு சொல்லுங்களேன். பாட்டே பாட தெரியாது. நீங்கள் பாடுறதான் பாட்டுங்க, அது ஆண்டவருக்கு மாத்திரம்தான் புரியும். அந்த ராகம், தாளம், பல்லவியில் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் புரியும். அடுத்த மனுஷன் கேட்டானா என்னையா பாட்டு அப்படின்னு சொல்லிடுவான். ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் தான் தெரியும் அந்த உறவு. அது ராகத்தில் தெரியாது, தாளத்தில் தெரியாது, பல்லவியில் தெரியாது, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த வாயினுடைய சத்தமே போதும் பிள்ளைக்கு. அதே மாதிரி சொல்கிறேன், நீங்கள் தேவ சமூகத்தில் முழங்கால் பாடிக்கிட்டு நீங்கள் என்ன பாடணுமோ பாடுங்களேன், இந்த உலகத்தில் யாருமே கேட்க மாட்டாங்க, ஆண்டவர் மாத்திரம் கேட்பார். ஆமென் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய பாடகர் என்னென்னலாம் மெடல் வாங்கியிருக்காங்களோ, என்னென்னலாம் விருது வாங்கி எல்லாரும் பார்க்கலும் சரி. நான் சொல்கிறேன், நம்ம சபையில் சிலருக்கு பாட்டு பாட தெரியாமல் இருக்கலாம். லெட் இட் பி. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அது ஒரு பெரிய காரியம் கிடையாது. ஆண்டவரோட இணைறது தான் முக்கியமே ஒழிய நம்ம பாடுற பாட்டா முக்கியம்? நம்ம பாட்டை வச்சு கர்த்தர் நம்மோட இணைவாரா, அல்லது நம்முடைய இருதயத்தினுடைய வாஞ்சையை வச்சு இணைவாரா? அப்போ இருதயத்தின் வாஞ்சை தான் கர்த்தரோட சேருமே ஒழிய நீங்கள் பாடுற பாட்டெல்லாம் உட்காந்து உலகம் கேட்காது. ஆனால் இருதயத்தினுடைய வாஞ்சையின்படி நீங்கள் உட்காந்த உடனே உங்கள் பாட்டு தான் ஆண்டவருக்கு இனிமையாக மாறுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நம்முடைய தேவன் நம்மை கவனித்து பார்க்கிறவர், நம்மேல் கவனம் வைத்திருக்கிறவர், மோசேயின் மேல் கவனம் வைத்தவர், கண்ணோக்கி பார்த்தவர், அவனையே பிரமாணமாய் மாற்றினார். அவனிலிருந்து பிரமாணத்தை உலகத்திற்கு கொண்டு வந்தார். அவனுடைய பாடல் பரலோகம் வரையில் பாடத்தக்கதாய் கர்த்தர் மோசேயை சந்தோஷப்படுத்தினார். நான் சொல்லுகிறேன், அந்த சந்தோஷம் உங்களுக்கு இன்றைக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. நீங்கள் பாடுற பாட்டு இன்றைக்கி பரலோகத்தை எட்டணும். ஆமென் சொல்லுங்கள். கதவை சாத்திக்கங்க, யாருமே இல்லைன்னா வீட்டு கதவை சாத்திக்கங்க, பாடுங்க, கூப்பிடுங்க, சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க, சத்தத்தை உயர்த்தி பாடுங்க, கர்த்தரை ஸ்தோத்தரிங்க. வீட்டில் முடியலன்னு சொன்னால் நேராக சபைக்கு வாங்க, உட்காருங்க, இவ்வளோ பெரிய இடம் இருக்குது. நீங்கள் ஸ்தோத்திரம் அப்படின்னு சத்தமாக சொன்னீங்கன்னா இதை சுற்றியில் இருக்கிற செங்கல் திரும்பி எக்கோ கொடுக்கும், உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு கொடுக்கும். ஒரு பெரிய கூட்டமே உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். தேவ சமூகத்தில் உட்காந்து நல்லா ஆராதிச்சுட்டு போங்க. இந்த ஆராதனை தான் இனிமேல் வரப்போகிற அடுத்த சந்ததிக்கு பிரமாணமாய் மாறும், பாடலாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். நம்ம ஆராதனையில் இன்றைக்கு இருக்கிற ஒரு 100 பேர் சொல்கிறேன், நம்ம 100 பேர் பாடுற பாட்டு தான் இனிமேல் இந்த சபைக்குள்ளே வரப்போகிற 1000 பேருக்கு பாடல். அந்த 1000 பேர் பாடுவது தான் அது 10,000 பேருடைய பாடல். அந்த 10,000 பேர் பாடுவது தான் இந்த உலகத்தில் உள்ள சகல லட்சங்களுக்கும் பாடலாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையின் ஊழியத்தை பற்றினதான ஒரு தரிசனம் இருக்கிறது. நம்முடைய பாடல் ஆராதனைகள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் மாறும். கர்த்தர் அப்படியாய் நம்மை மாற்றுவார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு சந்தோஷமான ஒரு களிப்பான ஒரு காரியத்தை, சந்தோஷத்தை நான் சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை பிரமாணமாக மாற்றுவார். கர்த்தர் உங்களை பாடலாக மாற்றுவார். அவர் விரும்புகிற பாடலாய் உங்களை மாற்றுவார். அவர் விரும்புகிற வசனமாய் உங்களை மாற்றுவார். நீங்கள் எந்த இடத்துல நின்றாலும் பேசினாலும் அவருடைய வசனமாய் அவருடைய பாடலாய் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நம்ம எல்லாம் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். இசையின் குழலா என்னை மாற்றும் தேவா, நாமம் நான் தொழுதிடுவே.
இசையின் குழலாய் என்னை மாற்றும் தேவா, நாமம் நான் தொழுதிடுவே. அன்பின் கீதம் உமக்காய் இசைப்பே, நாமம் நான் தொழுதிடுவே. அன்பின் கீதம் உமக்காய் இசைப்பே, நாமம் நான் தொழுதிடுவேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அன்பர் நீரே என்றும் பாடுவே, சேர்ந்து பாடுவே. நான் என்றும் அன்பர் நீரே, அன்பர் நீரே, அன்பர் நீரே என்றும் பாடுவே. நான் என்றும் பாடுவே. நான் என்றும் அன்பர் நீரே பாடுவே. நான் என்றும் அன்பர் நீரே, என் அன்பர் நீரே, என் அன்பர் நீரே. மோசே போல என்னை ஒரு பிரமாணமாய் மாற்றும், என்னை ஒரு பாடலாய் மாற்றும். அது என்னுடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சியாய் மாறட்டும். அப்படிப்பட்ட ஒரு சபையாய் கர்த்தர் எங்களை மாற்றுவீரா. உம்முடைய கிருபை தந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா.